வெல்கம் டு கீத்து குக்ஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்றைக்கி நாம் கருப்பட்டி பாயாசம் செய்யலாங்க. அதுக்கு ஒரு சின்ன கடாயில் 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சூடாகட்டும். நெய் சூடானதும் அதில் நம்ம கருப்பு திராட்சை விதையுள்ளது ஒரு 20 எடுத்துக்கலாம். அதை நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. முந்திரி பருப்பு மற்ற பருப்புகளோட திராட்சையும் கலந்து வறுக்கும்போது இது தீஞ்சு போயிடுங்க. அதனால தான் தனியாக நம்ம வறுத்துக்கிறோம். இப்போது அதே நெய்யில் நம்ம பருப்புகளை சேர்த்துக்கலாம். பாதாம் 10 பருப்பு, பிஸ்தா 10 பருப்பு, முந்திரி 15 பருப்பு. இதை நீல வாக்கில் குறுக்க வெட்டிக்கலாம் சின்ன பீசஸாக. விதைகள் அதே மாதிரி வெள்ளரி விதை, சூரியகாந்தி விதை, பூசணி விதை தலா 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் சிறு தீயில் ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பருப்புகளை தீய விடாமல் வறுத்து எடுத்துட்டு அது கூடவே முன்பு வறுத்து வச்ச திராட்சையும் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த ப்ராசஸில் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு பெருசாக தெரியும். ஆனால் வறுத்து எடுத்து வச்ச பிறகு பாயாசம் ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ நம்ம இந்த பருப்புகளை தனியாக வச்சுக்கலாம். வேறொரு பாத்திரத்தில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். பாயாசம் செய்கிற பாத்திரத்தையே எடுத்துக்கலாங்க. இந்த பாத்திரத்தில் தண்ணி சூடானதும் நாம் 1/2 கப் அளவுக்கு நான் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். இது வறுத்த ஜவ்வரிசி. ஆல்ரெடி வறுத்ததுனால இது ஈஸியாக வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் டு ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம், இல்லாட்டி அடியில் அடிப்பிடிச்சிக்கும். இப்போ நமக்கு 3/4 பதம் அளவுக்கு ஜவ்வரிசி வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நாம் அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்க போகிறோம். சேமியா போட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் அடிக்கடி கிளறி விடணும். இல்லைன்னா சேமியாவும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கும். அதே போல் அடியிலையும் அடி பிடிச்சிக்கும். அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கணும். ஏன்னா தண்ணியும் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே தெரியும், பாயசம் செய்யும்போது நம்ம பக்கத்தில் தான் இருக்கணும். அடியில் அடி பிடிச்சிக்காமல் பார்த்துக்கணும். ஜவ்வரிசி சேமியா ரெண்டும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். நான் ஆல்ரெடி கருப்பட்டி வெல்லத்தை கரைச்சி சூடு பண்ணி ஒரு பதமாக எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெடிமேடாக நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த வெல்லம் தண்ணியிலேருந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அது வெல்லத்தோட கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டி கருப்பட்டியில் 1/2 கருப்பட்டி தேவைப்படும். அந்தளவுக்கு வெல்லம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வெல்லம் தண்ணியும் சேர்த்த பிறகு தண்ணியோட அளவும் அதிகமாக இருக்கும். ஆனாலும் பரவாயில்லைங்க, தண்ணி கன்சிஸ்டன்சி கெட்டியாக தான் இருக்கும். இது நமக்கு சின்ன கொதி வரட்டும். இதில் இருக்கிற சேமியா, ஜவ்வரிசி, வெல்லம் எல்லாமே அழகாக வெந்து வந்தாச்சு. இப்போ நமக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி நான் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்த்து கிளறி விட்ட பின்னாடி அடுப்பை நான் பாதி அனலில் வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ நான் முன்ன வறுத்து வச்ச நட்ஸு அண்டு திராட்சை எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராசஸ் தான். பாயாசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா மறுபடியும் கூட நம்ம வெல்லம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் சேர்த்துக்கலாங்க. ஃபைனல் டச்சாக இந்த பால் சேர்த்த பிறகு ஒரு கிளறி விட்டு இறக்கிக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட கருப்பட்டி பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். இந்த பாயாசம் குடிக்கும்போது நடுவில் இந்த நட்ஸு நமக்கு பைட்ஸ் கிடைக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். க்ரன்ச்சியாகவும் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நார்மல் பாயாசத்தை விட இந்த பாயாசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறவங்களும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.